இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலையுலக திலகங்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மந்த மாருதம் தவழுகின்ற ஒரு ரம்மியமான சூழலில் நிற்பதைப் போல் நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம், அரிமா நம்பி படத்தினுடைய கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு ரம்மியமான சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தென்றல் வந்து தாளாற்றுகின்ற சூழலில் உங்கள் முன் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நின்று கொண்டு இருப்பதற்கு காரணமே இளைய திலகம் பிரபு சார் அவர்கள். இளைய திலகம் பிரபு சாரை வைத்து நான் ஆரம்ப காலத்திலே படம் பண்ணுவதற்காக நான் ஏங்கியதுண்டு. நான் மிக மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சூழலில் எனக்கு அவரை வைத்து கதாநாயகனாக படம் எடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பை நான் தவறவிட்டேன். ஆனால் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் என்னுடைய குடும்பத்தில் அவரும், அவருடைய குடும்பத்தில் நானும் என்பதை போல்தான் நான் எங்கள் குடும்பங்கள் ஒன்றாக அப்படி சங்கமித்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஆனால் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு மன்னவர் சின்னவர் படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் எனது படத்தில் நடித்ததை என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். அந்த கோயிலிலிருந்து நான் ஆராதித்ததை என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. ஒரு மனிதநேயம் ஒரு பெரிய ஒரு மனிதம் நிறைய மனிதர்தான் நடிகர் திலகம் சிவாஜி சார் அவர்கள். என் துணைவியார் உடல்நலம் நலிவுற்ற சூழலில் நடிகர் திலகமும் அவருடைய துணைவியாரும் திடீரென்று ஒரு நாள் எனது இல்லத்திற்கு வந்தார்கள். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அந்த சூழல் எனக்கு தந்தது. என் இல்லம் வந்து இருந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக என் துணைவியாரை நலம் விசாரித்துட்டு சென்ற அந்த மனிதநேய பாங்கை எண்ணி எண்ணி நான் மகிழக்கூடிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து இளைய திலகம் பிரபு சாருடைய தவ புதல்வன் தம்பி விக்ரம் பிரபு. இதுவரையில் நான் எத்தனை படங்கள் விளம்பரம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்திற்கு பண்ணுவது என் குடும்பத்திற்கு பண்ணுவதை போல் ஒரு சூழலைத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு நாள் என்னிடம் வந்து பிரபு சார் அவர்கள், அதாவது அவர்களை நாடி போகக்கூடிய சூழலில் நாங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மனித பண்பை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதை கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டும். என் அலுவலகம் வந்து நான் வருகிறேன் என்று சொன்னால் மீறி திடீரென்று ஒரு நாள் நான் சொன்னால் அவர் வந்துடுவார்னு என் அலுவலகத்துக்கு வந்தார். தம்பியை என் கையில் ஒப்படைச்சி நீங்கள் முதல் படம் பண்ணணுன்னாரு. ஆனால் நான் கௌதம் மேனனிடம் சென்று கதையை ரெடி பண்ணும்போது காலதாமதங்கள் ஆகி கொண்டே இருக்கிறது. அதனால் இடைவெளியில் திடீரென்று ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கும்கி படம் பண்ணுறதுக்கு ஒரு சூழலை வருதுமோ, சார் கண்டிப்பாக பண்ணுங்கள் சார் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். இது சந்தோஷத்தைப்படுவது மாத்திரம் இல்லாமல் அந்த கதை களம் அவர் வந்து அவங்க தாத்தாவே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு படம், அவரோடு சேர்ந்து பண்ண மாதிரி ஒரு படம், அப்படிப்பட்ட ஒரு பின்னி பிணைந்த ஒரு பாசப்பிணைப்பான ஒரு படத்தை அவர் பண்ணதும்போது, அதோடு மட்டும் இல்லாமல் பிரபு சாலமனை என்னிடம் அழைத்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை கமல் சாரை கலந்துக்கிற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு, பிரபு சாலமன் அண்ணன் விட்டு கொடுத்தாரு, அதனால் ஈஸியாக நான் தம்பி உங்ககிட்ட ஒப்படைச்சேன்ற அந்த பாங்கு யாருக்கு கிடைக்கும்? இன்றைக்கி வெற்றி வரும் எல்லாமே வரும்போது ஒவ்வொருடைய முகவிலாசங்கள் வேறு வேறு மாதிரி போயின்னு இருக்கிற காலத்தில் அன்றளந்த மலராக அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நெஞ்சத்தில் தேக்கி அந்த குடும்பத்துக்கு நான் இந்த படத்தின் மூலமாக செய்யக்கூடிய விக்ரம் பிரபுவை உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறேன். அரிமா நம்பியின் கதாநாயகன். அவன் கதாநாயகன் என்பதற்கு காலங்காலமாக பறைசாற்றும் அரிமா நம்பி.
தம்பி. ஆகவே இந்த தம்பியினுடைய டெடிகேஷன் அது வாழையடி வாழையா, அது இரத்தத்திலேயே நாடி நரம்பினில் ஓடும் குருதியில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பண்பு, பாசம், ஒற்று, உணர்வு அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு உயர்தம்பி. என்ன மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாருன்றது நீங்கள் படம் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இந்த படத்துடைய இயக்குனர். துப்பாக்கி படம் எனக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தந்தது. அந்த படம் பண்ணி கொண்டிருக்கும்போது 2 இளைஞர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றினார்கள். ஒருவர் சந்தோஷ், இன்னொருத்தவர் ஆனந்த் சங்கர். ஆனந்த் சங்கர் முன்னாடி என்கிட்ட ஒரு கதை சொல்லிட்டு நான் பார்க்கும்போதே சொல்லுவேன், சீக்கிரம் கதை ரெடி பண்ணுங்கன்னுவேன். அதுவும் பெரிய ஹீரோக்கு விஜய் சாருக்கு சொல்லுப்பா கதை அப்படின்னுவேன். இல்லை சார், முதல் இப்படி ஒரு கதை நான் வச்சுருக்கிறோம், அதனால் இதில் நான் பண்ணணும் சார் அப்படின்னு. ஸோ தன்னை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கின ஒரு தம்பி. டெடிகேஷனுக்கு பெயர்னா ஆனந்த் சங்கர் தான். அது எப்படிப்பட்ட ஒரு பட்டறையில் வந்திருக்கிறாருன்னா, ஏஆர் முருகதாசனுடைய பட்டறையில் உருவாக்கின ஒரு பெரிய ஒரு வேலாயுதம், சூலாயுதம், என்ன ஆயுதம் என்று எது கொடுத்தாலும் அதை லாகமாக பிடித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு விறுவிறுப்பான கதை. படம் அப்படி ஸ்கிரிப்ட் ஓடிக்கினே இருக்கும். அந்த வேகத்தில் நம்ம போயினே இருக்கோம். உங்கள் சீட்டில் நீங்கள் உக்காந்து இப்படி கண் நிமை இப்படி கூட மாற வருது, ஐபால் கூட மூவ் ஆகாது. அவ்வளோ ஒரு த்ரில்லராக ரொம்ப டெம்போவாக எடுத்துன்னு போயிருக்காரு. அவர் அந்த பாடல் காட்சிகளுக்கு கதை அமைப்புக்கு எடுத்துக்கின விதம் அளவிடவே முடியாது. அதாவது பூனாவில் ஒரு சாங் எடுத்திருக்கோம். அந்த சாங் அதெல்லாம் அவர் தான் சொல்லுவார். அது எத்தனை கோடிகள் என்று நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், கோடிகளை கொட்டி எடுக்கிறதுன்றதை விட அந்த கோடிகளை குவித்து வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு எங்களை அழைச்சும் போகிறாரு. ஒரு மெட்ராஸ்லேயே ஒரு 500 கோடி பெருமானம் உள்ள ஒரு மிகப்பெரிய அரங்கம், ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டர் அவர்கிட்ட வரும்போது சொல்லுவேன், அந்த மொரோக்கா செட் போட்டு ஒரு 1.5 கோடி செலவில் அந்த ஒரு பாடல்கள் எடுத்திருக்கிறாரு. அதாவது வெளிநாட்டு நடன கலைஞர்கள்லாம் அழைச்சி எடுத்துன்னு எடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் ஒரு வியப்பலைக்கும் மலைக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய, அதாவது வருங்கால தலைமுறைகளில் அறுதிட்டு உறுதி சொல்லலாம், ஆனந்த் சங்கர் ஒரு உயரிய இடத்துக்கு இயக்குனர் துறையில் மிளிர்வார். இசைக்கு சிவமணி. நான் இசையமைக்கும் பொழுது இதே ஒளிப்பதிவு கூடத்தில் எனக்கு முன் ட்ரம்ஸ் பண்ண சிவமணி பார்க்கும்போது தான் சொல்ல, எப்பப்பா நீ மியூசிக் பண்ண போகிற, சீக்கிரம் வாப்பா வா, இன்னும் வரனேன்னுவார். ஒரு நாள் இரவு ஒரு 11:30 மணி இருக்கும், திடீர்னு அவர்கிட்ட ஃபோன் வருது, நான் பேசுகிறேன். அப்போ கூட நான் கேட்குறேன், சிவமணி சும்மா ஏமாத்தினே இருக்காத, உன் திறமை எனக்கு தெரியும், தயவு செய்து நீ சீக்கிரம் படம் பண்ணு. அண்ணே, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேண்ணே, நாளைக்கு நான் அனந்த பத்மசாமி கோயிலுக்கு வரேனே, வந்துட்டு உங்களை பார்க்குறேண்ணே. இல்லை கோயிலே நீ நில்லு, நான் வரேன், எத்தனை டைமுக்கு வரேன்னு. கரெக்டாக 6 மணிக்கு நான் வருவேன். நான் அதாவது அடையாறில் உள்ள அனந்த பத்மசாமி கோயிலில் அவர் 6 மணிக்கு வராரு. அவருக்கு முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி போய் நான் நின்றுன்னு இருக்கிறேன். அங்கே அந்த கோயில் திருத்தலத்தில் தான் அவருக்கு நான் அட்வான்ஸே கொடுத்தேன். எழுதி வச்சுங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு கவிஞர், ஒரு புலவர். அவர் என்கிட்ட சொன்னார், இவருடைய இசையை அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் கேட்குறாரு, அந்த சப்தத்தினுடைய ஒளியினுடைய சப்தங்களை கேட்குறாரு. கேட்டுட்டு சொல்கிறாரு, எம்எஸ் விஸ்வநாதன் காலத்துக்கு பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு இளையராஜாவினுடைய ஒரு சப்தம் சினிமாவை இன்னொரு தட்டத்துக்கு இட்டும் போச்சு. அவருக்கு அடுத்து 20 வருஷத்துக்கு பிறகு ஏஆர் ரஹ்மானுடைய இசை, அந்த ஒளி சப்தம் இன்னொரு தளத்துக்கு இட்டும் போச்சு. 20 வருஷத்துக்கு பிறகு இந்த சிவமனுடைய இசையை நான் கேட்குறேன். தம்பி எழுதி வச்சுக்கோ, இவன் அந்த வரிசைக்கு நிற்பான்.